சொல்றேன். பர்த்டே ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஷூட்டிங்ல தான் இருக்கேன். அப்பா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுப்பா. அப்பா ஃபாதர் பாய் அவர் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு வந்தார்ல. ஆமா. அதுல ஒருத்தர் டி நகர்ல இருக்க ஐபிபிசி பேங்க் இருக்குல்ல, அங்க பாம்பு துப்பாக்கிலாம் வச்சு எல்லாரும் பேட்டிட்டு இருக்காருப்பா. என்னடா சொல்ற? ஒருத்தரை காலில் வேற சுட்டுட்டாருப்பா. உனக்கு ஒன்றும் ஆகல? பயமா இருக்கு, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. அல்லாதப்பா. போன விடு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படும். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாருங்களா? இப்போ உங்க மயம் பேச கேட்டீங்கல்ல, அத்தனை உண்மை. இந்த பேங்க் மேனேஜர் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டில் இன்னொரு ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. நான் இங்க சொன்னா அங்கே சுட்டுருவாங்க. இதெல்லாம் எங்களோட ப்ரீ பிளான். நான் சொல்றது மட்டும் செய். உன் அதிகார புத்தியை காட்டிடாத. வெயிட். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஒன்றும் இல்லை, நோவா மிக்ஸ் பென் 30 இன்ச்சில் வாங்கி கொண்டு போய் முதல்ல எங்கள் பசல் பாயிட்ட கொடுங்க. இல்லை நீ சொன்ன எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு கொடுத்துட்றேன். என் பையனை ஒன்றும் பண்ணிடாத. ஹலோ அங்கிள், அந்த இன்சுலினை என்கிட்ட கேட்டிருந்தா வர வழியில் ஆட்டோ நிறுத்தி மெடிக்கலில் வாங்கி கொடுத்துருப்பல. அதுக்கு ஏன் அங்கிள் பாம்பு துப்பாக்கில வச்சு எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கீங்க? இனிமே எல்லாம் நியூஸ் சேனல் தான். வணக்கம். இப்போ நம்ம டி நகர் ஐபிபிசி பேங்க் பேக் சைடுல தான் நின்னுட்டு இருக்கோம். இங்க பாம்பு த்ரெட்டனிங் இருக்கதா சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். சென்னையில் உள்ள ஐபிபிசி வங்கிக்குள் மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கியுடன் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். அங்குள்ள மக்களுக்கு என்ன ஆயிற்று என்று இதுவரை போலீசாருக்கு தெரியவில்லை. அந்த கட்டிடத்தின் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பேங்கில் உள்ள அனைத்து கேமராக்கள் முழுவதும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்தீர்கள். உடனடி செய்திகளுக்கு ஒயிட் நியூஸ்ல இருந்து அப்பர்ணா. ஹலோ, டாப் நியூஸ் டுடே. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஐபிபிசி வங்கியில் மர்ம நபர் ஒருவர் ஆர்டிஎக்ஸ் மற்றும் துப்பாக்கி முனையில் கைப்பற்றியுள்ளார். At gunpoint with RDX. வங்கியின் வாயிற்கதவு அடைக்கப்பட்டதை தொடர்ந்து வங்கியின் பின்புறம் கூடாரமிட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். Behind the bank with surveillance. டிஜிபி சார், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்கு சார். பேங்க்ல பாம் த்ரெட் வேற இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அது இல்லாம 2 பேங்க் ஸ்டாஃப்ங்களோட வீட்டை வேற லாக் பண்ணிருக்காங்க சார். ஆர்பிஐ அனுப்புற ஆடிட்டிங் டீம், பப்ளிக் ஸ்டாஃப்னு உள்ள 80 பேருக்கு மேல இருக்காங்க சார். சென்டர் ஆஃப் தி சிட்டி சார், பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். டேய் நிறுத்துறா சார், உங்க இல்ல சார், டிரைவர். ஸ்பாட்டுக்கு போயிட்டியா? எஸ் சார். என்னது? ஆமா சார், ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியா? ஓகே சார், தேங்க் யூ சார். சரி, இப்போ என்ன சார் பிளான் பண்ண போறீங்க? வழி விடுங்க, வேலையை பார்க்க விடுங்கம்மா. என்ன கேளுங்க. பட்ட பகல பேங்க்ல சமூக விரோதிங்க அட்டகாசம் பண்ணிருக்காங்க. அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? வெல் பிளான்ட் ஸ்கெட்ச்னு நல்லா தெரியுது. 3 இடத்துல பிளாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணி ஆகணும் சார். ஆர்பிஐ சீஃப் அப்புறம் ஆடிட்டர் எல்லாரும் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அளவுக்கு கூட சேஃப்டி இல்ல. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வரீங்களா? என்னமா டிஜிபியோட ஜாஸ்தியா கேள்வி கேக்குறீங்க? வேலை செய்ய விடுங்க. தள்ளி நோ மோர் क्वेश्चंस. ஸ்டாப் பண்ணியா? கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்க பாக்குறேனே தெரியல. ஆமா, யாரு அந்த பொண்ணு? தேவையில்லாதெல்லாம் கேக்குது. அவங்க ஒயிட் நியூஸ் அபர்ணா சார். எவ்வளோ டிவி? ஆமா, உள்ள யார் இருக்காங்கன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சதா சார்? நான் குடியிருக்கிற வில்லாக்கு ஆப்போசிட்ல ஃபசல் பாய்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவர் வீட்டுக்கு பட்டி காட்டானுங்க மாதிரி 2 பேர் வந்தானுங்க. அதுல ஒருத்தன் தான் சார் உள்ள இருந்து பட்டி காட்டானுங்களா? என் பையன் கூட உள்ளதான் சார் இருக்கான். யோ, நீங்க குடும்பத்தோட ஏதாவது ஸ்கெட்ச் போட்டீங்களா? என் பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஒரே பையன் சார். சரி, கவலைப்படாத. ஆமா, உள்ள இருக்கவங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? வயசு 60 இருக்கும் சார். ஓ, ரிட்டையர் ஆகிற வயசுல ரிவீட் அடிக்கிறாங்களா? வா, நாமளும் அடிப்போம். ஐயா திறந்து விடுங்கயா, செக் டெபாசிட் பண்ணனும். நில்லியா, பேங்க் க்ளோஸ் இருக்கு, செக் போட வந்திருக்க. போறியா இல்ல ஐயா கிட்ட சொல்வா? தொந்தரவு பண்றயா வந்து? ஐயா செக் பண்ணுங்கயா. இங்க பாருங்கயா, அக்கவுண்ட்ல பணம் இல்லனா என் பேர் கேட்டு போறியா? காட்டே போட்டேன். இப்போ செக் போடணும், மயிர போடு. போங்க அப்பனா போ. போயா போயா. அம்மா கூட்டி போமா. பேங்க் போட்டாங்களா? உங்ககிட்ட என்ன ஹெலிகாம் இருக்கு? பேந்தம் போறா மேவிக் ப்ரோவா? மேவிக் 2 ப்ரோ இருக்கு அங்கிள். இருக்குல்ல, அதை எடுத்து ஜன்னல் வழியா பறக்க விடு. அந்த HDMI கேபிள் எடுத்து ஸ்மார்ட் டிவி கனெக்ஷன் கொடு. ஒய்ஃபை இருக்குல்ல? இருக்கு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண.
நான் வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அங்கிள் நீங்கள் டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்கா? நான் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் தான். நேற்று வரைக்கும் எந்த அப்டேட் ஆகலை, இன்னைக்கு அப் டு டேட்டில் இருக்காரு. ஜெயபிரகாஷ், உங்கள் பையன் ஃபோனு ஆக்டிவேட்டாக தானே இருக்குது? ஆமாம் சார். கொஞ்சம் கால் பண்ணுங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். தற்போது ஐபிபிசி வங்கியிலிருந்து ஒரு ட்ரோன் வெளியே வருகிறது. அது எதற்காக வருகிறது என்று தெரியவில்லை. சார், நாம அவங்களை வாட்ச் பண்ண நினைச்சா அவங்க நம்மளை நல்லா வாட்ச் பண்றாங்க சார். சத்தமாக பேசாதியா, நமக்கு தான் அசிங்கம். அங்கிள் ஸ்மார்ட் டிவி ஆன் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். ரிமோட்டு. அங்கிள் இப்போ நான் வீட்டுக்கு போகலாம்ல? எங்கேயும் போக முடியாது, போய் ஓரமாக உட்காரு. டி நகர் ஐபிபிசி வங்கியை கைப்பற்றியது கொள்ளையர்களா அல்லது தீவிரவாதிகளா என போலீசார் திணறி வரும் நிலையில் அந்த வங்கியின் பின்புறம் ஹெலிகாம் ஒன்று பறப்பது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். ஹெலிகாம் மூலம் கண்காணிக்கும் மர்ம நபர்கள். சார், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஃபுல்லாக பாதுகாப்பாக அண்டர் அவர் கண்ட்ரோல் தான் சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆர்பிஐ டீமோட உயிர் ரொம்ப முக்கியம். சீஃப் செக்ரட்டரிக்கு நான் தான் பதில் சொல்லணும். சரி. ஆர்பிஐ டீம் இது மட்டும் தான் உயிர், மற்றவங்களதெல்லாம். யோ, உன் பையனுக்கு ஃபோன் போட சொன்னா கிடைச்சதா இல்லையா? இதோ ரிங் போய்கிட்டு இருக்கு சார். ஹலோ ஹலோ மாஸ்டர், நீங்கள் எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பண்ணுறீங்க தெரியுமா? மாட்டினீங்க, லாக்கப்பு டெத்து தான். அதில் நீங்கள் தான் கில்லாடியாச்சே. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களோட மோட்டிவ் தான் என்ன? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபோனில் ரெக்கார்டே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிமாண்ட், இந்த பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டில் இருந்து 2.25 லட்ச ரூபா ரெடி பண்ணி உடனே கொடுக்கணும். டிமாண்ட் நம்பர் 2, இந்த பேங்க்ல என் ஃப்ரெண்டு பசர் பாய் 35 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு 13% வட்டி வீதம். மொத்தமாக 3 வருஷத்துக்கு என்ன வருமோ அதை உடனடியாக அவர் அக்கௌண்ட்ல சேர்க்கணும். ஓகே? தள்ளியா? டிமாண்ட் நம்பர் 3, எதுக்கு இங்கே வரான்? காலை பஞ்சராக்குன்னு பார்த்தாம பாடியை பஞ்சராக்க வரானோ? இங்க லோன் வசூல் பண்ற கோகுல் ஒரு புது வீடு வாங்கியிருக்கான். அதை காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஆளை லேட் பண்ணாம உடனடியா அந்த வீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. என் வீட்டையா? இந்த 3ஐயும் செய்யுங்க, மற்றத அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, என்னையா இவ்வளோ சில்லியா டிமாண்ட் வைக்கிறான்? கடையே அவங்ககிட்ட இருக்கு, கவர் கட்டு கேட்குறான். சார், அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது சார். நம்மளை குழப்பி விட்டு வேற ஆச்சு ரூட்ல போயிடுவாங்க. வேற எந்த ரூட்? அதான் 4 பக்கம் பிளாக் பண்ணியிருக்கமே. 3 கோரிக்கைகளை வைத்த மர்ம நபர். The bank robbers has put 3 demands in front of the Chennai Police Commissioner Mr. R. Murugavel. தற்போது கிடைத்த செய்தி. சென்னை காவல்துறை ஆணையர் ஆர் முருகவேல் கொள்ளையர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் 3 கோரிக்கைகள் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த 3 கோரிக்கைகளையும் ஏற்க காவல்துறை தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். இது பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ சார், என்ன ஆபீசர் நீங்க? என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணா எடுக்க போறீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? டபக்குன்னு உள்ள ஏறி குதிச்சு படப்படன்னு சுடுங்க சார். இங்கிலீஷ் படமெல்லாம் பார்க்கறது இல்லையா நீங்க? ஏண்டா, நீ தமிழ் படமெல்லாம் பார்த்தது இல்லையா? போடா செக்கு போட அந்த மூஞ்சி. வாடி புருஷ அடி வாங்கினா அப்படியே புலகாங்கீதம் படைஞ்சிருவா. 35 லட்சத்துக்கு 13% வட்டி, அதுவும் 3 வருஷத்துக்கு. நாங்க ஏன் சார் உங்களுக்கு கொடுக்கணும்? சார், நான் எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு 2.25 லட்ச ரூபா தரணும்? சார், இவங்க கூட பரவாயில்ல சார். என் பொண்டாட்டிக்காக நான் ஆசையா வாங்கின வீடு சார் அது. நான் ஏன் சார் உங்களுக்கு என் வீட்டை தரணும்? வீடா உழைச்சா வாங்கின சார்? நான் வேணா ஒரு ஐடியா தட்டுமா சார்? என்ன சார், இந்த பக்கம் ஒரு லாக்கர் இருக்கு சார். அதுல 200 பவுனுக்கு மேல நகை இருக்கு சார். இந்த பக்கத்துல இருக்கிற லாக்கர்ல பெட்டி நிறைய பணம் இருக்கு சார். சார், அடிச்சா 6 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் சார். இவனுக்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க ஓகே சொன்னா அஸ்ட் ஆளுக்கு 50-50 சார் பண்ணிக்கலாம் சார். சார், நீங்க 70 ஏத்துங்க சார். எனக்கு 30 போதும் சார். அப்படி பேங்க்ல கொள்ளையடிக்க வந்தவனா? ஏய், ₹1 வைக்கிறது கூட உனக்கு நெத்தியே இருக்காது. பொட்டிலே போட்டு தள்ளிடுவேன். போய் ஓரமா உட்காரு சார். போடா. ₹1 கூட எனக்கு வேண்டாம் சார். ஹலோ ஹலோ ஆதித்யன், எல்லாரும் சேஃப் தானே? ஆ சொல்லுங்க.
சேஃபாக இருக்கும் சார். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியாச்சு ஆதித்யன். ஆ நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டோன்ட் வரி. சரி சார். உள்ள ஆடிட் Okay, டீம் கிட்ட இதை சொல்லிடுங்க. சார் அவர் கேட்ட டிமாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? ஆதித்யன், அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல 13.5% இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. நம்ம பேங்க் ஆமா அதெல்லாம் சார். அலோவ் பண்ணாது. பேங்க் ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும்ல. என்னாச்சு சார்? சார் என்னாச்சு தெரியல. அவங்க ஃபேமிலியெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். அதுக்காக ரோட்ல போற வரவெல்லாம் கையில துப்பாக்கி எடுத்து பேங்க்குள்ள வந்துட்டா எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியுமா? என்ன பேசுறீங்க? ஒரு மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. சார் என்ன சார் இவ்வளவு கேஷுவலாக சொல்லிட்டீங்க? நம்ம பேங்கோட ஸ்டாஃப்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் சார். ஏதாவது பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்ணணும் சார். அப்போ தான் நாங்கள் உயிரோட வெளியில் வர முடியும் சார். ஆதித்யன், உங்க இமோஷன் எனக்கு தெரியுது, பட் சிஸ்டத்துக்கு தெரியாது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுதான் ஆதித்யன் என்னால செய்ய முடியும். சாரி, ஐ வில் கெட் பேக் டு யூ லேட்டர். சார் 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 என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னங்க உங்களுக்கு ஒன்றும் ஆலையே? எனக்கு ஒன்றும் இல்லை. பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பாப்பா நல்லாதான் இருக்கா? பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏற்பாடு பண்ண முடியல. உங்க பேங்க் சைடுல இருந்து எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பண்ணல. இப்ப வரைக்கும் நம்ம பொண்ணு என்ன படிக்கிறா, வீட்ல என்ன நடக்குது, எதுவுமே நான் உங்ககிட்ட கொண்டு வந்தது இல்ல. ஏன்னா உங்களுக்கு உங்க பேங்க் தான் முக்கியம். இத்தனை நாள் நான் விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பொண்ணை காப்பாத்த வழியை பாருங்க. ஒரு பொண்ணாட்டியா உங்ககிட்ட நான் கேக்குற பிச்சைங்க. ஓகே வைக்கிறேன். இந்தாங்க சார், நீங்க கேட்ட 35 லட்சத்துக்கான வட்டி. என் குடும்பத்தை விட்டு சொல்லுங்க சார். Mr. Adityan, இதர் ஐயே. Who has given you the permission to use the bank money? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உங்க அப்பா வீட்டு பணமா? ஏன் அப்பன் பணம் இல்லதான் எனக்கு தெரியும். இந்த பேங்குக்காக கோடான கோடி பணம் சம்பாரிச்சு கொடுத்த பேங்க் ஒர்க்கர்ஸ் நானும் ஒருத்தன். அந்த உரிமையில தான் அந்த பணத்தை எடுத்தேன். என் வீட்டுக்காக நான் எடுத்த பணத்தை வட்டி பாக்கி இல்லாம நான் கட்டுறேன் சார். அப்படி கட்டலைன்னா பேங்க் ஆக்ஷன் ஒன்று எடுப்பீங்கல்ல, அதை எம்எல்ஏ எடுத்துக்கங்க. என்ன சார் இவன் இப்படி சொல்றான்? 2,75,000 என்னப்பா சொல்றீங்க? நாங்க ஏன்பா உங்களுக்கு கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட இல்லாத காசா? உனக்கு புரியாத கண்ணு, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். அப்பா அப்பா அழாதமா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. தைரியமா இருப்பா. அவங்க கேட்ட படத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாமா? நான் பாத்துக்கிறேன்டா. தயவு செஞ்சு அவரை காப்பாத்திடுங்கப்பா. அவரு ரொம்ப நல்லவருப்பா. இந்த 1 மணி நேரத்தை படத்தை ரெடி பண்ணிட்டு லைனுக்கு வரமா? அழாத. சரிப்பா, நீ கேட்ட 2,75,000 உன்கிட்ட கொடுத்துடுறேன். ஆனா என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். தானா, சொல்லுங்க மாமா. நீ என்ன பண்ற? வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே வாடி. எங்க 20வது மாதிரி ரெடி ஆயிடுச்சா? ஐயோ, நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றியே. ஏய், வீட்டை காலி பண்ணிட்டு சாமான் செட்டில் வெளியே வாடின்னு. யோ, வெளியே வந்து எங்க போய் நிக்கிறது? உங்க அப்பா அம்பலவான ஓட்டர் சைக்கிள் எடுத்துன்னு வருவான், அதுல ஏறி ஒட்டன் சத்திரம் போய் சேரி. உன்னை கல்யாணம் பண்ணும் போதே நினைச்சேன்டா நீ என்ன தெருவுக்கு கொண்டு வந்துடுற. நீங்க கல்யாணம் பண்ணதே தெருவுல தானடி. ஜெய், வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே வாடி. வந்து தொலைறேன். எல்லாம் என் தலையெழுத்து. சொல்லிட்டேன் சார்.
சார் நீங்கள் கேட்ட 3 டிமாண்ட்ஸும் ரெடி சார். அடுத்தது நாங்கள் என்ன சார் பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு லொக்கேஷன் வரும். அந்த லொக்கேஷனில் என் மக, என் மருமகன், என் பேத்தி 3 பேர் இருக்காங்க. அவங்கள அழகா அரசு மரியாதையோடு அழைச்சிட்டு வந்து இந்த பேங்க் ஏஜென்ட் கோகுல் இருக்கார்ல அவரோட வீட்டில் தங்க வைக்கணும். அரசு மரியாதையோட யோ. சரி, அடுத்தது அவர்கிட்ட வாங்கின அந்த 2.25 பணத்தை என் மகள்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா என் பேத்திக்கு நீ பெருத்துட்டே, அதுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு. யோ, என்னையா நீ என்னமோ பெரிய சிஎம் மாதிரி உள்ள உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற? விட்டா உன் பேத்திக்கு கேக்க வெட்டி வாயிலேயே ஊட்டுன்னு சொல்லுவ போல் இருக்கு. மவனை என் கையில மட்டும் நீ மாட்டினு வச்சுக்க, அப்புறம் டவுசரோட உன்னை உட்கார வச்சிருவேன். ஐயா, நான் டவுசரோட தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதுவே சூப்பராக போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சரி, ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி. ஹலோ சார், அந்த ஹேக்கரோட ஐபி அட்ரஸ் டேஸ்ட் பண்ணா இங்கே தான் சார் பக்கத்தில் 200 மீட்டர் காட்டுது. 200 மீட்டர்லையா? ஆமாம் சார், அந்த லொக்கேஷன் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சார். அவன் வேற மாட்டிக்கிட்டான், மொபைல் வேற கனெக்ட் ஆகல. டேய், ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க, சீக்கிரம்டா. மாட்டணுமா சார்? என்னடா பண்ணுறீங்க சார்? போர் அடிக்கணும் குரூப்பா பப்ஜி விளாண்டுட்டு இருக்கேன் சார். இறங்கடா, சேர்ந்து விளாடும். சார் அவனை அப்படியா பண்ணல சார். வாடா சார், வாடாங்க. டேய் முட்டா போயிடலா, இந்த நிலைமையிலேயும் மாடா டீ கட்டிங்க. சார், அந்த ஆளுக்கு இந்த ஆள் தான் சார் வாட்டர் பாட்டிலா சப்ளை பண்ணது. அவட்ட இவர்தான் சார் பணம் வாங்குனாரு. ஆமா சார். உங்களுக்கு டீ கடன் கொடுத்த பாவத்துக்கு வச்சிட்டீங்களா? எனக்கு ஆப்பு. போய் மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டீ கடை வச்சு எஜுகேட்டட் சார். தலாங்க சார், இவர்தான் அவனுக்கு வாட்டர் சப்ளை. சார், அவனுக்கு தாகத்துக்கு தான் சார் தண்ணி கொடுத்தேன். என்ன கவர்மெண்ட் இருக்கிற தண்ணியா? இல்ல சார், பிஸ்லரி வாட்டருங்க. ஆனா அவர் ஊருக்குள்ள அப்படி தண்ணி காட்டுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அதான் கிளாஸோட வந்திருக்கியா? இல்ல சார், உனக்கு தண்ணி காட்டுவாங்க, போய் உட்காரு. உட்கார் போ. டேய் முட்டா போயிடலா, கடைசி வரைக்கும் நீங்க முட்டா போயிடலா இருங்கடா. இவனுங்க தான் சார் சிசிடிவி கேமரா ஹேக் பண்ணது. நீங்க 2 பேர் தானா? அங்க ஹேக் பண்ணிய அந்த சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணு. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு சார். ஃபார்மாலிட்டிஸ்னா எவ்வளோ? ஏன்பா பர்ஸ் வச்சிருக்க? டைம் ஆன் சொல்லுங்க சார். உனக்கு டைம் வரும்போது கூப்பிடுறோம், போ. போய் உட்கார் போ. நீ போட. என்ன கிடைச்சதா இல்லையா? செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். பார்த்து, அவனுங்க போயிட போறானுங்க. Come on boys. Yes sir. Dismiss from there. Sir. Yes sir. சிட்டிவே 3 கிழவனுங்க அதர வச்சிட்டு இருக்காங்க சார். நீங்க சைலண்டா இருக்கீங்க. One man's revolution is another man's terrorism, சார். அப்ப நாமெல்லாம் எதுக்கு? Hand them to us, sir. I'll gun them down with your permission. ஆமா, நான் சைலண்டா இருக்கிறது எப்ப பார்த்த நீ? அங்க பார், பாம் சைஸ் பாத்தியா? அது வெடிச்சதுன்னா என்ன ஆகுறது? உள்ள எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? யார் பதில் சொல்றது? நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, நாங்க பர்மிஷன் கொடுக்குறோம். சார் போ. சார், என் தங்கச்சி பேக்குள்ள மாட்டிருக்கா சார். உள்ள இருந்து வீடியோ அனுப்பியிருக்கா, கொஞ்சம் பாருங்க சார். ஏய், அவங்கள உள்ள விடு. ஆமா சார். சொல்லுங்க ஜெயபிரகாஷ். இவங்க தங்கச்சி உள்ள மாட்டியிருக்காங்களாம், வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க சார். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சாமி சார், இந்த ஃபேஸ் யாரோட மேட்ச் ஆகுது பாரு. இத பார்க்குறேன் சார். அதுக்குள்ள மேப் அமைச்சிட்டான். என்னையா மேப் மதுரையை காமிக்குது? கமாண்டோ டீமை வர சொல்லு. ஓகே சார். சார், இதான் லே அவுட் ஆஃப் தி பில்டிங். 5th ஃப்ளோர்ல பேங்க் லொகேட் ஆயிருக்கு சார். தெரியும். அந்த ஏசி டனல் வழியா உள்ள போய் ஸ்ட்ரைட் above the bank roof I break open. உள்ள போய் I take over them, சார். சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி செஞ்சிருவீங்கல்ல? பெர்ஃபெக்ட்டா பண்றேன் சார். Let me see. The other 2 spots I've already deployed my people, sir. Operation will be success. Yes, I know that. பரபரப்பா இருக்கும் இந்த பேங்க் சம்பவத்துல உள்ள இருக்கும் நபர் ஒரு முகவரி கொடுத்துள்ளார். அதை தேடி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போயிருக்காங்க. மேலும் அந்த மர்ம நபரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் 2 வீடுகளையும் கமாண்டோ ஃபோர்ஸ் சுற்றி வளைக்க உள்ளனர். மீண்டும் இணைந்திருங்கள் Y2 சேனலில் இருந்து. அப்புறம் சார், நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன்.